அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழ் தியானத்தில் கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இஆர்டி தேர்வினுடைய வினாத்தாள் 2019 நடைபெற்ற வினாத்தாள். அதற்குரிய விடைகளுடன் காண இருக்கின்றோம். வினாத்தாளை முழுமையாக காணுங்கள். நன்றிப்பா. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். இந்த வினாத்தாளில் நாம் காண இருக்கின்ற பகுதிகள், அதாவது உளவியல் பகுதியும் அதே சமயத்தில் மொழிப்பாடம் என்னும் பொழுது தமிழ் என்கின்ற பகுதியை நாம் காண இருக்கின்றோம். வாங்க வினாத்தாளுக்குள்ள போகலாம். இப்போ உளவியல்ல முதல் வினா, குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பகுதியில் 30 வினாக்கள். முதல் வினா, நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. எது? சரியான விடை பார்த்தோம்னால் சாதாரண, அதாவது சாதாரண நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. அடுத்து இரண்டாவது வினா, ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் ஈடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தால் he came என்பதற்கு பதிலாக he came என்று கூறுகிறது. இது எதற்கான எடுத்துக்காட்டு? மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் என்பதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்த வினா, டேஷ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது. சரியான விடை வகைப்படுத்துதல். வெஸ்லரின் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு தரக்கோடில் பின் வருவனவற்றுள் எந்த ஒரு உபத்தேர்வு வாழ்மொழி தேர்வின் கீழ் இடம்பெறாது? குறியீட்டு முறை என்பது இடம்பெறாது. அதே போன்று டேஷ் ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கமாகும். இதனில் எந்த ஒரு முற்கருத்து சார்ந்த மதிப்பீடு இன்றி தீர்வின் அனைத்து ஏற்பு தன்மையினையும் செயல்படுத்துவதாகும். சரியான விடை அறிவயவாக்கம். அடுத்து, டேஷ் ஆனது அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டல் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கிறது. சரியான விடை பிரீமா கோட்பாடானது இந்த மாதிரி பயன்படுகின்றது. அடுத்து, லாரன்ஸின் டேஷ் சோதனை என்பது சோதனைக்கு உட்படுபவரிடம் ஒரு படத்தினை அளித்து அதனை சார்ந்த பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் மூலம் அப்படத்தில் அமைந்த நிகழ்வினை நன்றாக புரிந்து கொள்ள உதவுவதற்கு முயலும். சரியான விடை இந்த சி விடை. கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனையானது இவ்வாறு பயன்படும், புரிந்து கொள்வதற்கு பயன்படும். அடுத்து எட்டாவது வினா, பின் வருவனவற்றுள் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எது? சரியான விடை அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும். அதை மல்டி டேலண்டட் பர்சனா இருந்தாருன்னா அப்ப அவருடைய ஐக்கியூவை நம்ம அளவிட முடியாது. ஒன்றாவது வினா, வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனெனில் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதில் அளிக்க விளைகின்றனர். காரணம் மாறிலி விகிதம் அட்டவணை. சரிங்களா? அடுத்து, பழங்கள் பலவற்றை 9 வயது சிறார்கள் ஒன்றாக வைத்துள்ளார்கள். இந்த கருத்தை விளக்க ப்ரூனர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? பண்பு என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். டேஷ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணம் ஆவர். சரியான விடை கிரேயன் மற்றும் ஹார்டர் ஆகியோர் கற்றல் வளைவு தொடங்க காரணமானவர்கள். அடுத்து 12, கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம். சரியான விடை 18 வாரங்களுக்கு பிறகு கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும். அடுத்து 13, 10 பிஸ்கட்களை அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்றும் அதனை பரப்பி வைக்கும் பொழுது அதிகமாக உள்ளது என்கிறான் ரவி. எனில் பியாஜேவின் கூற்றுப்படி அவனின் வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கும்? பருப்பொருள் செயல்பாட்டு நிலையாக இருக்கும். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை
மீண்டும் அதே போன்றதொரு உடலியல் நிலையில் நினைவு கூறும் நிலையானது டேஷ் எனப்படும். அது நிலை சார்ந்த கற்றல் எனப்படும். டேஷ் சார்ந்த பயிற்றுவிப்பதன் விளைவாக நேரடியான அறிவுறுத்தலுடன் ஒத்திசைவான திறமையான போதனைகளை காணும் போக்கு அதிகரித்து வருகிறது. கருத்தியல் பகுப்பாய்வு இதன் மூலமாக கற்பிப்பதன் மூலமாக அப்ப நேரடியான அறிவுறுத்தல் ஒத்திசைவான திறமைகளை நாம் காண முடிகின்றது அப்படின்னு சொல்கின்றார்கள் உளவியல் அறிஞர்கள். அடுத்ததாக ராய்டின் கருத்துப்படி டேக் என்பது ஆளுமையின் ஒழுங்கை குறிக்கும். சூப்பர் ஈகோ. ராய்டின் கருத்துப்படி சூப்பர் ஈகோ என்பது ஆளுமையின் ஒழுங்கை, அதாவது ஒழுங்குகைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா, அதனை குறிக்கும். அடுத்து டேஷ் ஆனது ஒரு பொருள் அதன் இயல் செயல் தன்மையினை அல்லது பொதுமையான பண்பாட்டினை தாண்டி மற்ற வழிகளில் செயல்படுவதனை புரிந்து கொள்ள இயலாத ஒரு தனி நபரின் புலன்காட்சி திறன் இன்மை ஆகும். அப்ப புலன்காட்சி திறன் இல்லைங்கிறாங்க. அது சரியான விலை செயல்பாட்டு பொறுப்புகள். சரிங்களா. அடுத்ததாக டேஷ் என்பவரின் கருத்துப்படி உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும். ஜேபி வாட்சன் அவர்களின் கருத்துப்படி உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும். நிலை அறிவு வளர்ச்சி செயல் நிலையில் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் மற்றும் பொருட்களை குறிக்க குறியீட்டு செயல்பாடுகள் மற்றும் மொழியினை பயன்படுத்தும் வளர்ச்சி நிலையின் வெளிப்பாட்டினை குறிக்கிறது. சரியான விடை முச்செயல்பாட்டு நிலை. நம்ம பார்த்தோம் இல்லையா, பியாகே அவருடைய 4 வகையான நிலைகள். அதுல அடுத்த நிலை இந்த நிலை முச்செயல்பாட்டு நிலை. இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றதா, அவருடைய இணைப்பை நினைக்கின்றேன், நினைத்து பதிவுகள். அடுத்ததாக டேஷ் என்பவர் எங்கனம் கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் களம் என்ற பதத்தினை வடிவமைத்தார். அவர் ஹாரி ஹார்லோ என்பவர் எங்கனம் கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிப்பதற்காக கற்றல் களம் என்ற பதத்தினை வடிவமைத்தார். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலையில் அனுபவ பொருட்களின் ஒரு பண்பு அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நேரத்தில் மட்டுமே குழந்தையால் வலுவான போக்கினை உணர முடியும். இதனை டேஷ் என்ற புலனுணர்வு செறிவு என்று கூறுவர். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பியாஜேனுடைய கூட்டின் அடிப்படையில் அமைகின்ற செயற்பாடுகள். அதனால ரொம்ப ரொம்ப கட்டாயமாக பியாஜேனுடைய அந்த 4 நிலைகளை நன்றாக தெளிவாக படித்துக் கொள்வது வேண்டும். சரிங்களா. அதான் என்னுடைய இணைப்பேத்தினை இணைத்து பதிவுகள் அல்லது பெர்செப்சுவல் அப்படின்பாங்க. அதாவது புலன்களின் மூலமாக உணர்வது. நம்முடைய 5 புலன்கள் மூலமாக உணர்வுகின்றோம் அல்லவா, அதுதான் புலன் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்ததுனா குறுகிய கால நினைவு சேமிப்பு அளவு. அது சரியான விடை இந்த டி விடைப்பார். அதாவது 7 கூட்டல் 2 அல்லது 7 - 2 துண்டுகள். அம்மா ஏங்கம்மா, அதாவது நம்முடைய குறுகிய கால நினைவு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. 20 வினாடிகள் அளவுக்கு தான் நம்ம நினைவுல நிற்கும். அது அதப்ப 7 + 2 அர்த்தம் 7 முதல் 9 வரையிலான இலக்குகள்னு அர்த்தம். அல்லது 7 - 2 அப்படிங்கிறாங்க. அப்ப 5. அப்ப 5 முதல் 7 வரையிலான துண்டுகள் மட்டும்தான் நம்ம நினைவுல நிற்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வண்டியினுடைய நம்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா குறுகிய கால நினைவு சேமிப்பு நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் தான். அதனால சரிங்களா. முதல் வகுப்பு மாணவனுக்கு தகுந்த நுண்ணறிவு சோதனையை தெரிவு செய்த சரியான விடை இந்த பொருந்தாததை தெரிவு செய்த. அப்ப 4 விடைகள் கொடுத்து அதன் மூலமா அவனுக்கு ஏற்கனவே நுண்ணறிவு திறன் கொஞ்சம் இதுவா இருக்கு குழந்தைக்கு. முதல் வகுப்பு மாணவன் தானே, அதனால நினைச்சவங்க பொருந்தாதை தெரியும். அப்ப அவன் அதை பார்க்க இப்படி ரவுண்ட் பண்றது, இல்லைன்னா அந்த இதை அடிக்கிறது அல்லது இப்படி டிக் பண்றது, இதெல்லாம் அந்த குழந்தையால செய்ய முடியும். அதான் முதல் வகுப்பு மாணவன். இந்த இந்தியா வச்சுட்டு இந்த நாடுகளுக்கு பெயர் கூற முடியாது. இதனை முழுமை ஆக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தையால செய்ய முடியாது. 1, 4, 7 அப்ப 7, 3, 10 சொல்ல தெரியாது. இரவு ஏன் இருட்டாக உள்ளது சொல்ல தெரியாது குழந்தைக்கு. அதனால நினைச்சவங்க எளிமையான பகுதியாக நுண்ணறிவு சோதனைக்கு இந்த பொருந்தாததை தெரிவு செய்த என்பதனை கொடுப்பார்கள். சரிங்களா. அடுத்து GATB உள்ளவை
அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியான விடை பார்த்தோம்னா இந்த பி விடை. 8 காகிதம் பென்சில் தேர்வு. கூடுதலாக 4 எளிய உபகரணங்களை அவர்கள் கொடுப்பார்கள். அதுதான் BATB அப்படிங்கிற தேர்வு. சரிங்களா? அடுத்து 25வது வினா. குழந்தைகள் மற்றும் பெரியோரின் மன எழுச்சிகளை ஒப்பிடும் பொழுது பெரியோர்கள் குழந்தைகளை காட்டும் மன எழுச்சிக்கு உட்படுவது சற்று கடினமான செயல்பாடாக உள்ளது. இதனை துவக்க எளிமை என்று கூறுவர். சரிங்களா? அடுத்து நகரத்தில் வளர்ந்த 10 வயது அருண் முதலாக ஒரு மாட்டை பார்க்கிறான். விஸ்கான்சின் கூற்றுப்படி 4 கருத்து அடைவு நிலையில் அவன் எந்த நிலையில் இருக்கிறான்? சரியான விடை நிலைப்புத்தன்மை. அது நம்ம நிலைப்புத்தன்மை கடந்த வினால ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து அதாவது ஒரு விலங்குடைய காது பால் இதை அடையாளம் வைத்து அதை என்ன செய்யணும்? ஓ இது விலங்கு, அது பார்த்த உடனே அந்த மாதிரியாக ஒரு நிலை வருது. அதான் கருத்து அடைவு. சரிங்களா? இந்த கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது, அதாவது கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 27. குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பட்ட துண்டு தகவல்களை வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும். அதான் 20 வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும். அடுத்ததாக மொழி கற்றலில் ஆனது மூளையில் ஒரு அரைவட்ட பகுதியில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டின் ஒருமுகப்படுத்தும் தன்மையினை குறிக்கிறது. சரியான விடை பக்க முனைப்புடைமை. பியாஜேவின் கற்றல் தொடர்பு. சமநிலை ஆக்கம் ஒரு இயக்க செயல்நிலையாக டேஷினை குறைக்க முயல்கிறது. சரியான விடை ஒத்திசையாமையை குறைக்க முயலுகிறது. அப்ப குழந்தை வந்து என்னன்னாக்கும் இந்த டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி அதோட ஒத்திசைவு செல்லுகின்ற அந்த தன்மை இல்லாததை அந்த சமநிலை ஆக்கம் என்பது குறைக்கின்றது. சரிங்களா? ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண், இரு சம அளவிலான களிமண் உருண்டைகளோடு தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது. ஒரு உருண்டை குச்சியாக மாற்றப்படுகிறது. அப்ப 5 வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இச்சோதனை உதவுகிறது? பாதுகாக்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம உளவியல் பகுதியை பார்த்தோம். இப்ப இனி அமைவது நம்முடைய தமிழ் பகுதி. பழியோடு பலரா பஞ்சப வாழ்வு. இவ்வடியில் இளங்கோ வடிகளால் புகழப்படும் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆடினான் என்பதற்கு காரண வினை யாது? ஆட்டுவித்தான் என்பது காரண வினை. ஆட்டுவித்ததனால் அவனால் ஆடினான். சரிங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று இதற்கு. இக்குறட்பாவின் முதல் அடியில் இடம்பெற்ற எதிகை. இப்ப முதலடினா இந்த முதலடியை பற்றி நம்ம பார்க்கணும். 4 அதுல என்ன எதிகை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாத்தீங்கன்னா 1வது 2வது 3வது இந்த 3 சீர்களும் ஒரே மாதிரியான எதிகை எதுனா 2வது எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 4வது எதிகையில், அதாவது 4வது சீரில் எதிகை ஒத்து வரவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? கூரை எதிகை. கூரைன்னா என்ன அர்த்தம்? குறைவான. அதாவது 1 2 3 4 4வது சீர் மட்டும் விடுபட்டு வருவது கூரை எதிகை. முற்றெதிகைனா 4 சீர்களும் ஒரே மாதிரியாக அமைவது முற்றெதிகை. கீழ்கருவாய் எதிகை அப்படின்னாக்கும் 1 2 4 ஒரே மாதிரி வருவது. நேர்கருவாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் 1 3 4 ஒத்து வருவது. சரிங்களா? சாதாரணமா இந்த மாதிரியான தொடர் விகற்பங்கள் அதாவது 4 சீர் கொண்ட பாடல்களில் மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்கள். அதனால நம்முடைய வினாவில் முதல் அடியில் என்று கேட்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து சிந்தாமணியா எந்த உணவு சிந்து என்று சொல்ல நான் சிந்தினேன். இந்த சிந்து என்பது எதனை குறிக்கும்? ஒரு வகை இசைப்பாடலை குறிக்கும். அடுத்ததாக எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை? சரியான விடை இந்த சி விடைப்பா. நெல் நந்தோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. அம்மா எப்படி அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட எழுத்துக்களோட சேர்த்து வச்சுக்கோங்க. நான் நினைச்சு வச்சுக்கணும். சரிங்களா? வாழைச்சு வாழை நிலம் வச்சுக்கணும். தேக்கு தேர் நிலம் வச்சுக்கலாம். இந்த கரும்பு இந்த ரூவை நிலம் வச்சு ஏறு. சரிங்களா? மற்ற எல்லாம் பாருங்க, நேக்கு வேலை வந்துட்டு காய்ச்சி வாக்குன்னா இந்த மாதிரி எனவே இதையெல்லாம் தவறு. சரியான விடை வெற்றி விடை தான். இதனை நினைவில் வைத்திருங்கள். அடுத்ததாக
பாடல் வரிகளோடு நூல்களை பொறுத்துக. பார்த்தோம்னா வரியும் நிலை காயமும் சரியானதை புறநானூறு. எனவே இது ஒன்று. அந்த பகுதியில் உண்டே பிறக்கம், இது திருவாசகம். அடுத்ததாக அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை மூன்று. அடுத்ததாக தீம்பிழி எந்திரம் பந்தல் பருந்த 10. எனவே இது 4. அப்ப விடையாவது அறிவு நிலைய காயமும் புறநானூறு, அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் திருவாசகம், அந்த கேணியும் எந்திர கிணறும் அது பெருங்கதை, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10. சரிங்களா? அடுத்த கோபிகா வந்தாள் இத்தொடர் எப்பயனிலை வினை பயனிலை. அம்மா எப்படி அம்மா வந்தாள் என்கின்ற வினையானது எல்லாமே முற்று பெற்றது. எனவே அது வினை பயனிலை. சரிங்களா? அடுத்து தோன்றா எழுவா என்பதற்கு சான்று தருக. முதல் விடைப்பா படித்தாய். அம்மா எப்படி அம்மா, அதாவது ஒரு தொடர்ல எழுவாய் பயனிலை கட்டாயமா இடம் பெறும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படித்தாய் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? முன்னால் இருப்பவனை கூறுவது. அப்ப அந்த இடத்துல எழுவாய் தேவையே தேவையில்லாமலே பொருளை புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க நான் வந்தேன், அப்ப இங்க ஒரு எழுவாய் வந்துட்டு பயனிலை இருக்கு. இங்க எவ்வளவு வந்தால் இங்கேயும் எழுவாய் பயனிலை இருக்கு. இங்க சொன்னவள் கலா அப்படின்னு இருக்கு. அதாவது பயனிலை முன்னாலும் எழுவாய் பின்னாலும் வந்துருக்கு. ஆனா இங்க எழுவாயே இல்லை, அதான் தோன்றா. இப்ப தோன்றாத அதே சமயத்துல அது இருந்து பொருளை உணர்த்துகின்றது, அதாவது பயனிலையை உணர்த்துகின்றது. எனவே தோன்றா எழுவாய் என்பதற்கு சான்று படைத்தாய். சரிங்க? எழுவாய் இல்லாமலே வினை பயனிலை பொருளை உணர்த்துமானால் அது தோன்றா எழுவாய். அடுத்ததாக பொருந்தாத சொல்லை தேர்க. இலை, தழை, மரம், தவம். சரியானதை தவம். உடன்படி மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொற்கள் சேயடி சேவடி. சரியானதை. அம்மா எப்படி அம்மா, இப்ப கோவில் கோயில் இது தவறு. கோவில் என்பதுதான் சரியானது. அப்ப இங்க ஒண்ணு அறிவிருக்கு. அதே மாதிரி பனை ஓலை என்பதுதான் வழக்கத்தில் பனை ஓலை என்பது கிடையாது. அதாவது உடன்படி மெய்களால் புணர்ந்த பொருத்தமானது அப்படின்னு பார்த்தா பனை ஓலை தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பலா இலைன்னு வராது, பலா இலைன்னு வரும். அப்ப இதுவும் புணர்ச்சிபடி தவறு. ஆனால் இது ஏ என்பதற்கான இரண்டுமே யாவும் வரும் யாவும் வரும். எனவே இது சரியான விடை. முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாலையோ பெண்பாலையோ உணர்ச்சி வருகிறது. சரியான விடை ஒன்றொழி பொதுச்சொல். அம்மா எப்படி அம்மா, இப்ப உதாரணமாக கோலம் போட்டனர். அப்ப கோலம் யார் போடுவா? பெண் தான் போடுவா. அப்ப ஆண்பாலை விடுத்து பெண்பாலை நாம் உணரலாம். போருக்கு புறப்பட்டனர். அப்ப போருக்கு யார் போவா? ஆண்கள் தான் போவாங்க. அப்ப பெண்பாலை விடுத்து ஆண்பாலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதான் முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் போருக்கு கோலம் இல்லைங்களா என்று உணர்த்துகிறது. ஒன்று ஒளி, அதான் 2 பால்களில் ஒன்று விட்டு நாம் பொருளை எடுத்துக்கொள்வது பொதுவாக அமைந்தது. சரிங்களா? அடுத்தது இல்லார எல்லாரும் எழுத செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதுல இறுதியில் அமைந்திருக்கின்ற சிறப்பு என்ற சொல்லில் ஓரசைக்கு எது? அப்ப இது வரைக்கும் ஓரசை, நிறையசை, குறிவினை விட்டு இது பூ. எனவே நிறைவு என்பது சரியான விடை. ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை போலி என்பர். அடுத்து பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நூற்று என கூறும் நூல் ஏறாது. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள்வீன் என்று வழங்குவர். தானம் வழங்கிட பூசிடுவான், தருவது மேல் பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள். 47 ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு. சரியானதை இறங்கரை. அம்மா எப்படி அம்மா, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரப்பா, இதெல்லாம் வச்சுக்கணும். அப்ப இங்கேயே அரகணமா வருது இல்லையா? இருந்தாலும் இதுதான் சரியான. எப்படி ஆயுதத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா குறி எழுத்துக்கள் தான் இருக்கும், நெடில் எழுத்துக்கள் வராது. இப்போ உதாரணமா அது அப்படின்னாக்க அப்புறம் து. அப்ப ஒரு மாத்திரை, து ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, ஆயுதத்துக்கு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. அல்லது எஃகு அப்படின்னு எழுத்தமானாலும் முன்னாலும் பின்னாலும் பார்த்தீங்கன்னா குறி, அதாவது
இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை 2, இது ஒரு 2.5 மாத்திரை. ஆனால் நெடில ஒட்டி அமையாது ஆயுதம். எனவே அது 3 மாத்திரை என்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பின்வருவனவற்றில் எவை சரியானவை பார்த்தீங்கன்னாக்கும் நட தன்வினை, நடத்தை திறவினை, நடத்தை செய்தார் காரணவினை, பாட்டு பாடுகிறான் செயற்பாட்டு வினை. இது சரியானது பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 தான். எனவே பி என்பது சரியான வினை. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர் நோம் சாம்ஸ்கி. மதுரை என்னும் ஊரின் பெயர் கல்வெட்டுகளில் மதிரை என பதிவாகி உள்ளது. வாய்பூச்சி வந்தேன், இது எவ்வகை தகுதி வழக்கு? இடக்கர் அடக்கல் இல்லையா? கை கால் கழுவி வந்தேன், வாய்பூச்சி வந்தேன் அப்படின்னாக்கும் வாய்ப்பூச்சி வந்தேன்னாக்கும் வாய்ப்பூச்சி பல்வேறு இந்த மாதிரி எனக்கு அது பொது இடத்துல கூற முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு மங்களமான சொற்களால் கூறுவது. எனவே இடக்கர் அடக்கல். தெரு அடுத்தோல் என்று பாயிரத்தால் குறிப்பிடப்படுபவர் நல்லாதனர். அடுத்ததாக செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் என கூறுவது உருவது கூறல் விடைய ஆகும். அம்மா எப்படி அம்மா கூறுவது கூறல் என்னத்தான்? மேல் வரப்போற வரியினை முன்னதாகவே கூறுவது, இனிமேல் வரப்போறதே உருவது இல்லையா? நீ செய்வியா அப்படின்னா கை வலிக்கும், இனிமேதான் வரப்போது வலி. எனவே அது உருவது கூறல். தூது இலக்கியம் என்பது கலில் என்பதால் பாடப்பெறும். சரிங்களா? அடுத்ததுனா மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறத்தி சீரூர் பூவில் என்று பாடப்பெறுகின்ற அந்த பாடல் வரி இடம்பெற்றது போல் பரிபாடல். திருமாலை பாடுவதுப்பா. அடுத்ததாக தவறான இணையை தேர்க. தரளம் மலர் தவறு. மணிலம் தங்கு மேடி எருமை நாளிகரம் தென்னை. எனவே ஏ என்பது சரியான விடை. அடுத்த வினா தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகு நீர் ஆகும். அப்ப தென்னிலிருந்து வடப்பக்கம் என்ற செயலடியின் மூலம் அறியலாகும் செய்தி. பறவைகள் வலசை வந்த செய்தி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா ஆகும். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது? தலைநகர் இயந்திரம் ஜேவானி காசினி, வெளிப்படை இயந்திரம் அலெக்சாண்டர் பெயின், தானியக்க பண இயந்திரம் ஆசிட், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் தான் செப்பட்பாரன். அதாவது ஒவ்வொரு கருவினை கண்டுபிடித்த ஒரு பெயர். அதன்படி பார்க்கும்போது சரியாக பொருந்துள்ளது என்பது ஏ என்பது சரியான விடை. அடுத்து எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு இருவகைப்படுத்தப்படுகிறது. அவை முறையே பொருள் நெடில். அம்மா எப்படி அம்மா? அவன் முதல்ல சொல்லிட்டான் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு. அப்ப குறுகிய அளவு ஒழித்தோம்னால் பொருள், நீண்ட அளவு ஒழித்தோம்னால் நெடில். எனவே இந்த இதெல்லாம் கிடையாதுப்பா. சரிங்களா? எனவே சரியானது. ஆக பிஆர்டி தேர்வு 2019 விடைகளை இன்றைக்கு நான் பார்க்கும்போது இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவு வினாத்தாள்கள் காண இருக்கின்றோம். இதனோடு தொடர்புடைய உளவியல் ஆகட்டும் தமிழாகட்டும் அதை லிங்கை இணைக்கின்றேன். அவற்றையும் இணைத்து பதிவுங்கள். சரிங்கப்பா. நன்றி, வணக்கம்.